ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி சிவசங்கரன் ஆன்மீகம் மற்றும் சாத்வீக சமையல். இன்னைக்கு திங்கக்கிழமை கடவுளுடைய கதைகள் வாசித்து கொண்டிருக்கிறேன். அதில் ஸ்ரீ கந்த புராணம் வாசித்து வருகிறேன். போன வாரம் வாசிக்க முடியவில்லை, இந்த வாரம் உங்களுக்காக இதை வாசிக்கிறேன். நர்மதா பதிப்பகம் வெளியிட்டுள்ள ஸ்ரீ கந்த புராணம் நாகர்கோயில் கிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. இதில் நாம் பகுதி 7 பார்க்க போகிறோம். சம்பவ காண்டத்தில் ரதி மன்மத சம்பவம் பார்க்க போகிறோம். தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து ரதியையும் மன்மதனையும் சிவபெருமானையும் பார்வதியையும் எப்படியாவது சேர்த்து வைக்கும் ஒரு பணியை செய்ய சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். இப்பொழுது பார்க்கலாம். மன்மதனும் ரதிதேவியும் நந்தியை வலம் வந்து நமஸ்கரித்து அவரது ஆசி பெற்று மேற்கு திருவாயில் நோக்கி சென்றனர். மேற்கு சன்னதியில் பிரணவ பொருளான பரமேஸ்வரன் முத்துக்கள் பதித்த நவரத்ன சிம்மாதனத்தில் அலங்காரமாக போடப்பட்டிருந்த புலித்தோல் மீது சீன் முத்திரையுடன் கூடிய யோக நிலையில் எழுந்தருளி இருந்தார். நானிலம் போற்றும் நான்மறை நாயகனான பிரகதீஸ்வரன் கோடி மன்மதனுக்கு நிகரான அழகுடன் காட்சியளித்தார். ஸ்படிகத்திற்கு ஒப்பான திருமேனியில் புலித்தோலை பொன்னாடையாக கொண்டிருந்தார். சிங்கத்தின் தோலை உத்தரீயமாக அரைதனில் சுற்றியிருந்தார். 2 முழங்கால்களும் சேர்ந்து யோகப்பட்டம் கட்டியிருந்தார். இப்பேற்பட்ட சௌந்தரியத்தோடு கூடிய சிவபெருமானின் திவ்ய தரிசனம் கண்டு மன்மதனும் ரதியும் ஒரு கணம் திகைத்து போயினர். இத்தருணத்தில் நான்முகன், தேவேந்திரன், பிரகஸ்பதி, அருந்தவசியர் மற்றும் தேவர்கள் கைலைக்கு திருப்பார்கடல் போல் திரண்டு வந்தனர். திருமலையில் ஓரிடத்தில் ருத்ரஜபம் செய்த வண்ணம் கூடியிருந்தனர். மன்மதன் எம்பெருமான் திருமுன் நின்று பிழை பொறுத்தருள பிரார்த்தித்தான். புன்னை மர நன்னிழலில் மறைந்து நின்றான். வில் எடுத்தான், நானேற்றினான். சுகம் தரும் மோகனாஸ்திரத்தை தொடுத்தான். மலர் அம்புகள் 5 பரமனின் பொன்னார் மேனிதனை தழுவும்படி பிரயோகித்தான். ரதி தேவி பயத்தால் மயக்க நிலை கண்டாள். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுரு என்பது போல் மன்மதன் நெஞ்சம் குற்ற உணர்வால் வருந்தத்தான் செய்தது. இந்த மனோகரமான வேளையில் தேவாதி தேவர்கள் ஒன்று கூடி மன்மதனுக்கு வெற்றி உண்டாகட்டும், காமன் தொடுத்த கணை சங்கரருக்கு விரகதாபத்தை உண்டாகட்டும் என்று மாசீகமான பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். கணை தொடுத்த கட்டழகு செல்வன் மோகனாஸ்திரத்தை ஜபம் செய்து கொண்டிருந்தான். மன்மதன் ஏவிய 5 மலர்வாளிகளும் ஈசனின் திருமேனியை குதூகலிக்கச் செய்வதற்கு பதிலாக பார்வதி தேவியின் வைரம் இழைத்த மேனியை மோகக்கடலில் மூழ்கடிக்கச் செய்தது. ஈசன் 3 கண்களையும் திறந்தார். அவ்வளவுதான். நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய உக்கிரமான ஒரு தீப்பொறி ஜுவாலை மன்மதனை பஸ்மமாக்கியது. வெள்ளி பனிமலையில் வெண்புகை சூழ்ந்தது. ரதிதேவி சற்றம் மயக்கம் தெளிந்தாள். கணவனுக்கு ஏற்பட்ட நிலை கண்டு நெஞ்சம் பதபதைத்தாள். அழுது புலம்பினாள். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தேவாதி தேவர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். ஆனால் ஈசன் ஏதும் அறியாதவர் போல் மௌன நிலையில் எழுந்தருளியிருந்தார். ஈசனின் யோக நிலை கண்டு கைலையின் ஒரு புறத்தில் கூடியிருந்த தேவாதி தேவர்கள் ஈசனை பலவாறாக ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருந்தனர். ஜனகாதி முனிவருக்கு ஆத்மஸ்வரூபத்தை பற்றிய விளக்கங்களை போதிக்கும் மௌன குருவே, தேவாதி தேவர்களின் கோடி நமஸ்காரம். மூவுலகத்தையும் அனைத்தையும் தோற்றுவிப்பவரும் அனைத்திற்கும் காரண கர்த்தாவாக இருப்பவருமான பரமேஸ்வரா, எங்கள் சகசிர கோடி வந்தனம். எவரிடம் இந்த பிரபஞ்சங்கள் தோன்றினவோ அவ்வாறு தோன்றிய பிரபஞ்சங்களை காத்தருளும் கருணாமூர்த்தியானவர் எவரோ அவரே சிரசா வந்தனங்கள். வேத வாக்கியங்களுக்கு எட்டாதவரும் கர்மேந்திரியங்களுக்கும் ஞானேந்திரியங்களுக்கும் புலப்படாதவரும் அளவிட முடியாத ஆனந்த சாகரத்தை பெற்றிருப்பவருமான பரம்தாமனுக்கு நமஸ்காரம். 3 வேதங்களுக்கு மூல புருஷர், 3 வேதங்களையும் திருமுகமாக கொண்டவர், 3 லோகங்களுக்கு மத்தியில் எழுந்தருளியிருப்பவர், வேதசாரமாக விளங்குபவர், நீலகண்டத்தை பெற்றிருப்பவர், லோக சிருஷ்டி நடத்த லயத்தை அடையச் செய்த சிருஷ்டிகர்த்தாவான சத்குருவே கோடானு கோடி நமஸ்காரம்.
உலகங்களுக்கெல்லாம் பதியும் மகா பிரபுவுமாகிய கல்யாண குணங்களை கொண்ட பரமார்த்த ஸ்வரூப மூர்த்தியே நமஸ்காரம். காத்தருளும் கருணாமூர்த்தி, உங்கள் அருள் பிரசாதம் எங்களுக்கு கிடைக்கும்படி செய்யவும். தேவாதி தேவர்களின் இத்தகைய துதி கேட்டு திங்கள் முகத்தவரான திங்கள் சூடிய பிரான் நந்தியை அழைத்தார். கைலைக்கு திரண்டு வந்திருக்கும் தேவாதி தேவர்களை தமது முன்னே வரச் சொல்லுமாறு கட்டளையிட்டார். நந்தி தேவர் அக்கணமே அனைத்து தேவர்களையும் அழைத்து வந்து ஈசனின் திருமுன்னால் நிறுத்தினார். சம்போ மகாதேவாச்சரணம், சாம்ப சதாசிவாச்சரணம் என்று தவசீரும் தேவர்களும் ஓலமிட்டனர். மாணிக்க வண்ணனான மலை வளைத்த தம்பிரான் குணக்குன்றனான ஞானானந்தர் தேவாதி தேவர்களுக்கு திருநோக்கம் செய்தார். உங்கள் விண்ணப்பத்தை யாம் அறிவோம். சூரனை வென்று உங்களை காக்க அருட்குமாரன் அவதரிப்பான். அமைதியாகச் செல்வீராகுக என்று அருள் செய்தார். தேவாதி தேவர்கள் மன்மதனை தேடினர். மன்மதனின் மலரம்பு கண்டவர் மன்மதனை காணாது பயந்தனர். அது சமயம் ரதிதேவி இந்திரனிடம் நடந்த விற்த்தாந்தங்கள் அனைத்தையும் சொல்லி மன்மதன் பஸ்மமானான் என்ற விஷயத்தையும் கூறினாள். இது பற்றி ஈஸ்வரிடம் கேட்க அஞ்சியவர்களாய் தேவர்கள் தங்கள் இருப்பிடம் திரும்பினர். ரதிதேவி கண்களில் நீர்பருக ஈசன் திருமுன் தனது கணவனுக்கு ஏற்பட்ட துரதிர்ஷ்டத்தை சொல்லி புலம்பினாள். எய்தவன் எங்கோ இருக்க அம்பை நோவது போல் என் கணவன் உங்கள் தண்டனைக்கு ஆளாகிவிட்டாரே என்று சொல்லி வருந்தினாள். என் கணவரை என்னிடம் திரும்ப தாருங்கள் என்று பிரார்த்தித்தாள். ரதியின் பிரார்த்தனை திருச்செவி சாய்த்த சங்கரர் அன்பு மேலிட, பெண்ணே வருந்தாதே, உனது பதியை யாம் உம்மிடம் உயிர்ப்பித்து தருவோம். அதற்கான சந்தர்ப்பம் பார்வதி பரிணயத்தின் போது ஏற்படும். அதனால் சில காலம் பொறுமையுடன் இருப்பாய் என்று கூறி ரதிக்கு ஆறுதல் பல சொன்னார் ஈசன். ரதிதேவி ஈசனை பணிந்து போற்றி தனது இருப்பிடம் சென்றாள். ஈஸ்வரன் பார்வதி தேவியிடம் தமது திருவிளையாடலை நடத்த திருவுள்ளம் கொண்டு மேருமலைக்கு புறப்பட்டார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் எபிசோடு 7 முடிந்தது. அடுத்த வாரம் எபிசோடு 8 காத்திருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிதாக வருபவர்களுக்கு என்னுடைய சேனலை அறிமுகப்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ண செய்யுங்க. நன்றிகள் பல.